மிதுனத்துல குரு இருந்து வெளியில வர்றதுனால இதெல்லாம் எதெல்லாம் அவர் எடுத்தாரோ அதெல்லாம் திருப்பி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். குறிப்பா புதனுடைய வீட்டில் அந்த குரு இருந்து வர்றதுனால ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, பேச்சு, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. பொதுவாக இவங்களும் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள், வெளியூர் பிரயாணங்கள், பிரயாணத்தின் மூலம் பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது. சில பேருக்கு தூரதேச பயணங்கள், வெளிநாடுகள் போகக்கூடிய அமைப்பு, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு பாரதியார் சொல்வார். அந்த மாதிரி ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி துறையிலையும் இந்த மாதிரி டைமில் ஈடுபட்டால், முதலீடுகள் செய்தால் அதிசார பயிற்சி அப்படிங்கிற உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த மிதுனராசி அப்படின்னு எடுத்தோம்னா அதிசார பயிற்சியில் ஒரு 90% நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடந்த அதிசாரம் இல்லாமல் குரு இருந்தால் ஒரு 20% தான் நன்மை. அதிசாரத்தினால மிதுனராசிக்கு 90% நன்மை அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. அந்த பேலன்ஸ் 10% என்ன தெய்வத்தை வழிபடணும்? அதாவது நீங்க மிதுனராசிக்காரர்கள் மீதி இருக்கிற 10% அனுபவிக்கணும்னு கேட்குறீங்க. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பெருமாள். அது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளையும் கும்பலாம். வெங்கடாஜலபதி, அவங்களுக்கு என்னென்ன கோயில் பெருமாள் கோயில் தெரியுமோ மகாவிஷ்ணுவை இந்த 2 மாத காலகட்டத்தில் அவங்க வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த மீதி இருக்கிற 10% இவங்க அடைந்து 100% அவங்க எண்ணங்கள் ஈடேற மாதிரி இந்த காரியங்கள் நடக்குது.